அது ஒரு கிராமத்துக்கு போற பேருந்து. அந்த பேருந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே உள்ள ஒரே சத்தமாவே இருந்தான். நிறைய பேர் போய்கிட்டே இருந்தாங்களாம். ஒரே ஆடு மாடுங்க சத்தம், ஒரே ஜனங்க சத்தம். அதுல பார்த்தா 2 லேடிஸோட சவுண்டு ரொம்ப டார்ச்சரா இருந்ததாம். அதை பார்த்து அந்த கண்டக்டர் போய் அந்த லேடிஸ் கிட்ட கேட்டுறாராம், ஏமா ஏமா இப்படி கத்திக்கிட்டே வரீங்க, மீதி எல்லாரும் எவ்வளவு சத்தம் இல்லாம வந்துட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பட்சத்துல அந்த லேடிஸ்ல ஒருத்தங்க சொன்னாங்களாம், இந்த அம்மாசு என்ன இந்த ஜன்னலை திறக்கவே விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இன்னொருத்தவங்க இந்த ஜன்னலை மூடவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இந்த ஜன்னலை திறக்கும் பட்சத்துல நான் ஜன்னி வந்து செத்துருவோம் போல இருக்குதுயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி சொல்லிச்சான். இன்னொரு லேடி சொல்லிச்சான், இந்த ஜன்னலை மூடி வைக்கும் பட்சத்துல நானு புளிங்கியே செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்டுதான், யோ அங்க என்னையா ஒரே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யோ இந்த பிரச்சனையே இங்க சமாளிக்க முடியல, அதுக்குள்ள பின்னாடி என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரக்டர் பின்னாடி போனாராம். அங்க ஒரு ஆள் உட்காந்துட்டு வந்தாராம், யோ அங்க என்னையா அந்த 2 லேடிஸ் கிட்ட சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்கும் போச்சுல அவர் சொன்னாராம் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கண்ட்ரக்டர் கிட்ட அந்த ஆள் சொன்னாராம், யோ போய் ஒரு 1/2 மணி நேரம் ஜன்னலை மூடி வை, ஒண்ணு போய் சேர்ந்துரும், இன்னொரு 1/2 மணி நேரம் அந்த ஜன்னலை திறந்து வை, இன்னொன்னும் போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர்கிட்ட அவர் சொன்னாராம். உடனே அந்த கண்டக்டர், யோ அந்த ஹஸ்பண்டுக்கு யாரையா பதில் சொல்றது, என்ன வந்து தானேயா டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பட்சத்துல, யோ அந்த ஹஸ்பண்ட் நான் தான் ஐயா அப்படின்னு சொன்னான்.